ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம உங்கள்கிட்ட ஒரு புது ஆப் காமிக்க போகிறோம். அதாவது அது வந்து என்ன மாதிரினா, ஒரு கம்ப்யூட்டரை எப்படி ஒரு சின்னதாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஃபோன்லேயே கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ வந்து எனக்கு எப்படி கொண்டு வரேன்னு தெரில. ஏன்னா அது ஒழுங்காக கையில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சிலதெல்லாம் கிளிக் பண்ணால் ஒழுங்காக தான் இல்லை. அதனால் நான் ஒரு கேபிளை கொடுத்து வச்சுருக்கேன். அதாவது இதிலேருந்து இந்த சார்ஜிங் கேபிள் இருக்கும்ல, அந்த சார்ஜிங் கேபிளில் இந்த பவருக்கு இந்த சார்ஜர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வயரை கனெக்ட் பண்ணுவாங்க தடியாக. அந்த இது மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் இந்த மவுஸில் வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் மாதிரி இருக்கும், அதில் கூட கனெக்ட் பண்ணால் லேப்டாப் ஒர்க் ஆகும். ஆனால் ஒயர்லெஸ்ஸு அந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த சிப்பை எடுத்து நான் இந்த ஃபோனோட அந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணேன். அதுலேருந்து இப்போ வரும் மவுஸ் இதுலேயே ஒர்க் ஆக, ஃபோன்லேயே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே எனக்கு டவுட் இருக்குது. அது சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு. ஸோ தான் என்னோடய ஸ்க்ரீன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. மற்றபடி ஏதோ பெருசாலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் 8 இன்ச்சு கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. கேமரா எல்லாமே இருக்குது. ஹார்ட் ப்ரோக்ராம்ஸை போட்டோம்னா கேலரி, இன்டர்நெட்டு, க்ரோமு, பெயிண்ட் எல்லாமே இதில் இருக்கும். ப்ளே ஸ்டோர் இங்கே தான் ப்ளே ஸ்டோர் இருக்குது. நிறையவே இருக்கும் இதில். நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. Win7 C3 இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஆப்பு பேர் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, அதாவது நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன், அதை நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்ல ஆப் தான். ஓகே, நீங்கள் வந்து மவுஸ் நார்மலாக அந்த மாதிரி இருந்தாலே எது வேணாலும் போகும். ஆனால் அதுக்கு ஒயர்லெஸ்னாலும் பரவாயில்ல, ப்ளூடூத்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோனில் புக் கனெக்ட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கீபோர்டு தான் நான் இன்னும் வாங்கணும். ஏன்னா என்கிட்ட இன்னும் கீபோர்டு இல்லை. ஸோ அதனால விஎக்ஸ் கேஸ்ன்னு ஏதோ ஒரு கீபோர்டு இருக்குது. அது குட்டியாக இருக்கும். அதுக்கு இந்த ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது இப்போ நம்ம HSL நம்ம ஒரு கம்ப்யூட்டராகவே ஆக்கிடலாம். இந்த ஃபுல் ஸ்க்ரீனை அப்படியே ஒரு கம்ப்யூட்டராகவே ஆக்கிடலாம். அதனால தான் கொஞ்சம் ஈஸியானது. அப்புறம் நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர்னால் பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான். இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டெலாம் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஆனால் கஷ்டம். அதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் இன்ஸ்டாலரா என்னன்னு தெரில. கேமிங் ஹப்புன்னு இருக்குது. அது பேர் அங்கே ப்ளே ஸ்டோர் இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஃபோனில் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். எங்கே போச்சுன்னு தெரில. ஓகே, ஸோ கேமரா இங்கே இருக்குது, கேமரா இருக்குது, 2 கேமரா இருக்குது மொத்தம். ஒன்று இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே கேமரா, வேறு ஃபோனுக்குள்ளே கேமரா. இது வந்து ஃபோனுக்குள்ளது, இது வந்து ஃபோனுக்குள்ளே கேமரா, இது வந்து கம்ப்யூட்டரோட கேமரா. இது ஆக்சுவலி கம்ப்யூட்டர் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபோனில் இதை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களே வேணால் பாருங்கள், சில ப்ரோக்ராம்லாம் ஒழுங்காகவே ஒர்க் ஆகாது. இதோ எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கா. அதெல்லாம் கம்ப்யூட்டர்னால் பெருசாக இருக்கும், எல்லா லெட்டரும் பெருசாக இருக்கும். இங்கே ஏதோ போகிறதுல இந்த மாதிரி இருக்குது, வேறு எங்கெல்லாம் ஒழுங்கு இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்குது. ஜஸ்ட்டு இதோ பேட்ரி சார்ஜ் இருக்கிற மாதிரிலாம் காமிக்குது. அதோ 38% தான் என்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி தான் இது காமிக்குது. இல்லை பார்த்தாலே வருமோ? ஆமாம், 38 மினி பேலன்ஸ்டு பவர் சேவர். இது வந்து இன்னைக்கு டேட்டு தான். ஏதோ அந்த அமெரிக்காவோட இது தெரியல. மணி 6:07. ஆனால் இதில் வந்து என்ன தெரியுமா காமிக்குது? ஏதோ டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. ஸோ நம்ம வந்து இந்த விண்டோஸில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் இருக்குல்ல, இதை கொடுத்து பார்ப்போம். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு தூக்கி ஓரத்தில் வச்சுக்கோம்.
மவுஸ். ஓகே, அப்போ நம்ம ப்ளூடூத் கூட இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல இருக்கே. கீபோர்டு நான் இருக்கு. கீபோர்டு தான் இப்போ நம்ம வாங்கணும். இந்த ஃபிசிக்கல் கீபோர்டுன்னு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம சில கீபோர்டுலாம் ஆப் இருக்கும், அந்த மாதிரி நம்ம பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அதனால தான் நான் காமிச்சிக்கிட்டேன் அதை. ஓகே, நம்ம வந்து நம்மளோட கேம்குள்ளே வந்துடுவோம். ஆக்சுவலி இது கேமுன்னு தான் சொல்ல முடியும், ஆனால் ஆப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது தானே. ஸோ அப்போனா இல்லை, ஆப் தான் சொல்ல முடியாது, அப்ளிகேஷன் மாதிரி. டாஸ்க் பார், ஸ்டார்ட் மெனு. நான் வந்து இப்போ எப்படி வெளியே கொண்டு போகிறேன், இதுதான் ரொம்ப கஷ்டம். இது பே என்னதான் இருக்குது, Win7 சிம்மு இதுதான் என்னோட கேம், அதாவது இந்த ஆப் பேர். இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் கொடுது. ஓகே, நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் கொஞ்ச நேரத்தில் இருப்பேன், நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் அவ்வளோ காமிக்கிறது எதுவும் இல்லை, ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி தான் அது இன்ஸ்டாலே பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போகும் அது. நான் ஒரு 21 இல்லைனா 22 அந்த மாதிரி இந்த இதை பற்றி ஏதாவது வீடியோ போடுவேன். அதாவது ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் இதை பற்றி கன்ஃபார்ம் போட்டுருவேன் நான். ஸோ இந்த ஸ்க்ரோலிங்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. வேறு டிபிஐன்னு இருக்குது, ரைட் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, கேஜெட்ஸு, பர்சனலைஸ், லார்ஜ் ஐகான்ஸ். லார்ஜ் ஐகான்ஸில் ஐயோ மீடியம் மாயாபா தம்ப முடியாது. ஓகே, மீடியம் ஐகான்ஸ் இதான் இப்போ நான் வச்சுருக்கிறதா. ஆட்டோ அரேஞ்ச் கொடுத்தாச்சு. லார்ஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஷோ டெஸ்க்டாப் ஐகான்ஸ் பெருசாக இருக்கும். இல்லை என்னாச்சு, ஓகே. ஸோ காப்பி பேத்து நியூ கொடுத்து பார்ப்போம். இது ஓகே, நான் வந்து வேர்டு இருக்கான்னு பார்க்குறேன். வேர்டு சம்திங் என்ன வெளியே இருந்துச்சு. சரி, அப்போ இல்லை போல. சரி, ஓகே கைஸ், நம்ம அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துப்போம். பை.